Hey guys, welcome to my channel. இது வரைக்கும் எவ்வளோ ரெசிபீஸும் ட்ராவல் vlogsம் ஷேர் பண்ணியாச்சு. ஆனால் ஒரு ஹோம் மேக்கரா அண்ட் மதர் ஆஃப் டூவா என்னோட டே டு டே ருட்டீன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ரொம்ப நாள் ஹெசிடேஷனுக்கு அப்புறமா இதோ என்னோட ஃபர்ஸ்ட் டே இன் மை லைஃப் vlog. வைசாக்ல என்னோட மார்னிங் டு நைட் ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு போர் அடிக்காத மாதிரி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். கூடவே யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸ் அண்ட் ஐடியாஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கும் பொழுது இந்த வீடியோ உட்காந்து ஃபுல்லாக பாருங்கள். இட்ஸ் Thursday மார்னிங். வைசாக்ல இன்றைக்கும் கிளைமேட் கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருக்குது. இன்றைக்கி என்னோட டே மார்னிங் 6 o'clock தான் ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்துட்டேன். பொதுவாக சொல்லுவாங்க, காலையில் எழுந்ததும் நேராக கிச்சனுக்கு போய் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாமல் கொஞ்சம் உட்காந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு டீயோ காஃபியோ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணால் நல்லா அந்த டே ப்ரொடக்டிவாக இருக்கும் அப்படின்ட்டு. அது என்னவோ கரெக்ட் தாங்க. ஆனால் காலையில் எழுந்து சீக்கிரமாக லஞ்ச் பேக் பண்ண வேண்டிய நம்மளை மாதிரி ஆட்களுக்கு டைம் இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து தான் மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கு. எழுந்ததும் அரிசி மட்டும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட ப்ரேயருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்கும் டைம் எடுத்துப்பேன். நல்லா நம்மளை பூஸ்டப் பண்ணியாச்சு. இப்போ வேலையை சுறுசுறுப்பாக ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்க்கு மினி இட்லி அண்ட் டிஃபன் சாம்பார் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணேன். டிஃபன் சாம்பார் செய்யும்போது மட்டும் நான் சிறுபருப்பும் துவரம்பருப்பும் மிக்ஸ் பண்ணி தான் எப்போவுமே செய்வேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 pot டிஃபன் சாம்பார் தான். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குக்கரில் பருப்பு காய்கறி எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சமாக மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி அண்ட் 1 teaspoon சாம்பார் பொடி சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கணும். நேற்று மார்க்கெட்டில் புடலங்காய் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னு வாங்கிட்டு வந்திருந்தேன். புடலங்காய் வச்சு யூஸ்வலாக நம்ம கூட்டு, பொரியல், சாம்பார் அப்படி தான் செய்வோம். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மிக்ஸ் ரைஸாகவே கேட்பாங்க. ஸோ இப்போ நான் ரீசெண்டாக கற்றுக்கிட்ட ஒரு புடலங்காய் ரைஸ் ரெசிபி தான் லஞ்சுக்கு செய்யலாம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த மீன் டைம் பருப்பும் வெந்து வந்தாச்சு. இதை நம்ம யூஸ்வலாக செய்கிற சாம்பார் தாளிப்போடு சேர்த்து ஒரு 2 minutes கொதிக்க விட்டு கொத்தமல்லி சேர்த்து இறக்கினா டேஸ்டியான டிஃபன் சாம்பார் ரெடி. மினி இட்லி ஊற்றுறது கொஞ்சம் கடியான வேலை. ஸ்பூனில் எடுத்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற வேண்டியிருக்கும். புடலங்காய் ரைஸ் செய்கிறதுக்கு ஆல்ரெடி நான் ரைஸ் வேக வச்சு ஆற வச்சுருந்தேன். இந்த ரைஸில் வேக வச்ச காராமணி சேர்த்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரைஸோட ரெசிபி வேணும்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம் ரீலில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இன்றைக்கி டேவோட மெயின் பார்ட்டை நான் கடந்துட்டேன். லஞ்செல்லாம் பேக் பண்ணி கிட்ஸை ஸ்கூலுக்கும் அனுப்பியாச்சு. பீயிங் அ ஹோம் மேக்கர், கிட்ஸ்க்கு வேண்டியதெல்லாம் கரெக்டாக கொடுத்து அனுப்பணுமா, ஹஸ்பண்டுக்கு வேண்டியதெல்லாம் கரெக்டாக செஞ்சோமா, வீடை நீட்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறோமான்னு எந்த அளவுக்கு பார்த்து பார்த்து செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கான டைம் நம்ம கொடுக்குறதே இல்லைங்க. நானும் இப்போ ரீசெண்டாக தான் டிசைட் பண்ணேன், என்ன ஆனாலும் டெய்லி கொஞ்ச நேரம் நம்மளோட வெல்பீயிங்காகவும் செலவு பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ கிட்ஸை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீட்டில் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு டெய்லி நான் பக்கத்தில் இருக்கிற இந்த பார்க் வந்துடுவேன். எனக்கு பிடிச்ச சாங்கை கேட்டுக்கிட்டே கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு அப்படியே உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் நான் திரும்ப வீட்டுக்கு வருவேன். ஆனால் நான் திரும்ப வீட்டுக்கு வரும்பொழுது வீடு இப்படி நீட்டாக க்ளீனாக இருக்கணும். நாங்கள் வைசாக் வந்து 1 month தான் ஆகுது. சென்னையிலேருந்து கொண்டு வந்திருந்த திங்ஸ் மட்டும்தான் அரேஞ்ச் பண்ணினே ஒழிய வீடை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணேன். இங்கே ஷாப்பிங் பண்ண கூட டைம் இல்லை, இடமும் தெரியல. ஆன்லைனில் மீஷோவில் ஒரு சில டெக்கோ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். பட் இது வரைக்கும் நான் டெக்கர் ஐட்டம்ஸ் எதுவுமே ஆன்லைனில் வாங்கினதில்லை. ஸோ ரொம்ப ஹெசிடேட் பண்ணி ஒவ்வொரு பேட்சாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். 2 days முன்னாடியே எல்லா ஐட்டம்ஸும் வந்துருச்சு. பட் அன்பாக்ஸ் பண்ண இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்த ப்ராடக்ட்ஸில் 1 or 2 ப்ராடக்ட்ஸ் மட்டும் ஸ்லைட்டாக டிசப்பாயிண்ட் பண்ணிச்சு. சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதர்வைஸ் ஹோம் டெக்கர் ப்ராடக்ட்ஸ்லாம் மீஷோவில் வாங்கலாம், நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்குது. இந்த வால் ஹேங்கிங் வந்து நான் ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெயிண்டட் வால்க்காக தான் நான் வாங்கினது. பட் சைஸ் சின்னதாக இருந்ததுனால அந்த வால்க்கு அது சூட் ஆகலை. அதனால் இந்த பீமில் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துக்காகவேன்னு செஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஃபைனல் லுக் ரொம்ப நல்லா இருந்தது. ஆன்லைனில் வாங்கினா இது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜ். சைஸ் எல்லாம் கரெக்டாக நம்ம பார்த்து பிளான் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும்.
இப்போ இந்த பெயிண்டட் வாலுக்கு என்ன மாதிரி ஹேங்கிங் போடலான்னு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். வீட்டில் தனியாக இருந்தாலே ஏதாவது ஸ்நாக்கிங் பண்ணணுன்னு தோணிகிட்டே இருக்கும். எனக்கு மட்டும்தான் அப்படியா இல்லை நீங்கள் எல்லாரும் என்ன மாதிரி தானா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஊரில் பைனாப்பிள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நிறைய கிடைக்குதுங்க. அதுவும் இந்த மேலே இருக்க ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்களே. பைனாப்பிளை இப்படி கொஞ்சமாக பட்டர் போட்டு கிரில் பண்ணி கொஞ்சமாக சால்ட் அண்ட் சில்லி பவுடர் சேர்த்து இப்படி சாப்பிட்ருக்கீங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே கொஞ்சம் வீடியோ எடிட்டிங் பண்ணிகிட்டே டைம் பார்த்தா 3 o'clock ஆகிடுச்சு. 3:45க்கு கிட்ஸை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணணும். வந்ததும் ஸ்நாக்ஸ் ஏதாவது கேட்பாங்க. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக பனானா பணியாரம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 1 கப் கோதுமையோட 1/2 கப் ரவை சேர்த்து இந்த பணியாரம் செஞ்சு பாருங்கள். மேலே கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பால்கனியில் வைக்கிறதுக்காக ஒரு சில ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் நான் வாங்கி வச்சுருந்தேன். அது வாங்கி 1 வீக் ஆச்சு. ஆனால் மண் கிடைக்காம அப்படியே வச்சுருந்தேன். இன்றைக்கி தான் பக்கத்தில் இருந்த நர்சரியில் மண்ணும் வாங்கிட்டு வந்தாச்சு. எங்கள் சென்னை வீட்டில் இதெல்லாம் மானாவரியாக அப்படி கிடைக்கும். பட் இங்கே வந்து எல்லாமே காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருந்துச்சு. கிட்ஸ் வீட்டுக்கு வந்ததும் இந்த செடியெல்லாம் வைக்கணும்னு அப்படியே வச்சுருந்தேன். அவங்களுக்கும் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்த மாதிரி இருக்கும்ல, அதனால தான். எனக்கு இருக்கிறதுலே பெரிய கஷ்டமான வேலை என் கிட்ஸை அடக்கி உட்கார வச்சு ஹோம்ஒர்க் பண்ண வைக்கிறது தான். அடுத்து என்ன, நைட்டு டின்னருக்கு ரெடி பண்ணணும். டின்னருக்கு வரகரிசி பொங்கல் செஞ்சிட்ருக்கேன். சத்தம் கேட்டுச்சா? இந்த மாதிரி வாய்க்கா தகராறையும் அப்பப்போ தீர்த்து வைக்க வேண்டியதாக இருக்கும். பொதுவாக நாங்கள் மில்லட்ஸை தோசை, பொங்கல், அடை, பணியாரம் இந்த மாதிரியில் போட்டு சேர்த்துக்கிறது. அதில் வரகரிசி பொங்கல் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். கூட அதுக்கு சைடிஷ்க்கு தேங்காய் சட்னி தான் அரைச்சிருந்தேன். இது தாங்க யூஸ்வலாக ஒரு வீக் டேயில் என்னோடய மார்னிங் டு நைட் ரொட்டீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அண்ட் உங்களோட ஹோம் மேக்கிங்க்கு தேவையான விஷயங்களையும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். அப்படி இருந்தால் என்னை என்கரேஜ் பண்ணுங்கள் பை கமெண்டிங் அண்ட் லைக்கிங் த வீடியோ. அண்ட் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான vlogsக்கு என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.